முடியுது உங்களால் அப்படிங்கிற நம்பிக்கையில் எனது உரையை ஆரம்பிக்கிறேன். பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கும், தட்டி கொடுக்காத உறவினர்களுக்கும், தாங்கி பிடிக்கும் நட்புகளுக்கும், உயர்த்தி காட்டும் மாணவ செல்வங்களுக்கும், நான் நேசிப்பவர்களுக்கும், என்னை நேசிப்பவர்களுக்கும், முகநூல் வழியாக நேரலையில் என்னோடு தொடர்பு கொண்டுள்ள என் முகநூல் நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைய கருத்து பரிமாற்றமாக நமக்குள் நிகழ இருப்பது அன்பெனும் குடைக்குள் ஆசிரியரும் மாணவரும் என்ற தலைப்பில் உங்களோடு எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள, தெரிந்தவர்களுக்கு மீண்டும் ஞாபகப்படுத்த, தெரியாதவர்களுக்கு தெரியப்படுத்துவோமே என்ற எண்ணத்திலேயே இந்த உரையை நான் ஆரம்பிக்கிறேன். மற்றற்ற மகிழ்ச்சியுடன் ஆரம்பிக்கிறேன். என்ன அன்பெனும் குடை? அதற்கு கீழ் ஆசிரியரும் மாணவருக்குமான தொடர்பு என்ன? இதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். அதற்கு முன் நான் 2000 ஆண்டு ஆசிரியர் பணியை தொடங்குகிறேன். பெற்றோர் ஆசிரியர் கழக ஆசிரியராக என் பணியை தொடங்குகிறேன். அதற்கு பிறகு ஆசிரியர் பயிற்றுனராக 7 ஆண்டுகள், அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி திருச்செங்கோடில், நாமக்கல் மாவட்டம் 8 ஆண்டுகள், அடுத்து இருபாலர் பள்ளியில், அரசு மேல்நிலைப்பள்ளி முத்துக்காப்பட்டியில் 2 ஆண்டுகள், இப்பொழுது தற்சமயம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி குமாரபாளையத்தில் கடந்த 1 வருடங்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். எனது பெயர் வி. சத்தியமூர்த்தி, முதுகலை ஆசிரியர், ஆங்கில இலக்கியம். 3 வகையான பள்ளிகளிலும், பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, இருபாலர் பள்ளி, இப்பள்ளிகளில் 3 பள்ளிகளிலும் நான் ஆசிரியர் பணியை செவ்வன செய்திருக்கிறேன். அந்த வகையில் எனக்கு நிறைவான போதுமான அனுபவங்களை பெற்றிருக்கிறேன். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தலைப்பு அதை ஒட்டிய விஷயங்கள். அன்பெனும் குடைக்குள் மாணவர்களை வர வைக்க நாம் என்ன செய்தாக வேண்டும்? ஆசிரியர்களாகிய நாம் என்ன செய்தாக வேண்டும்? நான் என்ன செய்தேன்? எதை அவர்களிடம் எதிர்பார்த்தேன்? அவர்கள் என்னிடம் எதை எதிர்பார்த்தார்கள்? நான் எதிர்பார்த்தது நடந்ததா? என்னை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா? இந்த விஷயங்களை உளவியல் ரீதியாகவே நாம் அணுக வேண்டும். அவ்வாறு அணுக வேண்டிய சூழல் வரும் பொழுது நமக்கான திட்டமிடுதல் மிகச்சரியாக இருக்க வேண்டும். 2000 ஆண்டு பிஎட் முடித்தவுடன் 6/7/2000 ஆண்டு பெற்றோர் ஆசிரியர் கழக ஆசிரியராக உத்தரமேரூர் அரசு மேல்நிலைப்பள்ளியில் பணிபுரிய நியமனம் செய்யப்படுகிறேன். புதிதாக பிஎட் முடித்திருக்கிறேன். மாணவர்களோடு தொடர்பு இல்லை, எந்த விதமான டியூஷன்களும் எடுத்ததில்லை. ஆனால் நெஞ்ச முழுக்க எதையாவது சாதித்து விட வேண்டும் என்ற கனவுகளோடு பள்ளிக்குள் நுழைகிறேன். அங்கு எனக்காக காத்திருக்கும் வகுப்பறை மிகவும் கடினமாகவும் என்னால் ஈடு கொடுக்க முடியாத அளவிற்கும் இருக்கிறது. அங்கு 2 ஆண்டுகள் பணிபுரிகிறேன். என்னை நானே சுய விமர்சனம் செய்து கொள்கிறேன். இவர்களோடு எப்படி நெருங்குவது, நெருக்கமாகுவது, இவர்களை நம் வசம் எப்படி ஆக்கிக் கொள்வது என்ற சிந்தனையே எனக்கு 2 ஆண்டுகளாக ஓடிக்கொண்டிருந்தது. உடனே அரசு பணி, ஆசிரியர் பயிற்றுனராக இந்த காலகட்டத்தில்தான் என்னை நானே அடையாளம் கண்டுகொண்டேன். என்னை நான் உயிர்ப்பித்துக் கொள்கிறேன்.
ஏனெனில் இங்கு பணிபுரியும் அனைவருமே ஆசிரியர்கள். எனது வயது ஒத்த அனுபவம் உடைய தலைமை ஆசிரியர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆசிரியர் பயிற்றுனராக நான் நியமனம் செய்யப்படுகிறேன். இங்கு நான் என்னை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக நிறைய படிக்கிறேன், நிறைய புரிந்து கொள்கிறேன், நிறைய உள்வாங்குகிறேன், அதையெல்லாம் செயல்படுத்துகிறேன். அங்கு என்ன வெற்றி 7 ஆண்டுகள் பணிச்சுமை மற்றும் என் வளர்ச்சி, அங்குள்ள ஆசிரியர்கள் மத்தியில் நான் நிலை நிற்பதற்கான அனைத்து ஏதுவான கருத்துக்களையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். அது 7 ஆண்டுகள் முடிவடைந்து பணி உயர்வு பெற்று முதுகலை ஆசிரியராக நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நுழைகிறேன். இங்குதான் என் பணி ஆரம்பமாகிறது. இங்குதான் எனக்கான உண்மையான வகுப்பறை. மாணவர்கள் முன்பு நான் நடத்தியது படித்தவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இப்பொழுது என்னை மட்டுமே நம்பி இருக்கும், என்னால் மட்டுமே படிக்க வைக்க முடியும் என்ற மாணவிகளை நான் எதிர்கொள்கிறேன். முதல் நாள் வகுப்பு உள்ளே நுழைகிறேன். 80 மாணவிகள். கால் வைக்க எனக்கு இடமில்லை. ஒற்றை காலில் நின்று கொண்டு சுவற்றில் சாய்ந்து கொண்டு நிற்கிறேன். ஓடுமீன் ஓட உருமீன் வருமறை காத்திருக்குமாம் கொக்கு என்ற நிலையில் ஒற்றை காலில் தவம் செய்வது போல நிற்கிறேன். என்னிடம் இருப்பதை அனைத்தையும் வெளிப்படுத்தி விட வேண்டும் என்ற உத்வேகத்தில் ஆங்கிலத்திலேயே பேசி வகுப்பை ஆரம்பிக்கிறேன். மாணவிகள் மத்தியில் சிரிப்பொலி, சின்ன கசமசா என்ற பேச்சுகள். நான் இப்பொழுது உணர்ந்து கொள்கிறேன் இவர்களுடைய மனநிலை என்ன, இவர்களை எப்படி என் வசப்படுத்துவது, கையகப்படுத்திக் கொள்வது என்ற சிந்தனைகள் எனக்கு உருவாகிறது. அந்த வகையில், அந்த திட்டமிடுதலில் நான் ஒரு முடிவு செய்கிறேன். அன்பனும் குடைக்குள் மாணவர்களை கொண்டு வர வைக்க நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய முயற்சிகள், முதலில் மாணவர்களை சிந்திக்க வைப்பது, அடுத்து செயல்பட வைப்பது, அடுத்து ஊக்குவிப்பது, உருவாக்க வைப்பது, புத்தகம் தாண்டி புரிய வைப்பது, அரவணைத்து செல்வது, சமமாக மதிப்பது, நம்பிக்கை கொடுப்பது, நாகரிகமாக நடப்பது, ரசிக்க வைப்பது, ரகசியம் காப்பது, கடைசியில் அவனையே நமக்கு ரசிகனாக்குவது, அவனுக்கு நாம் ரசிகனாகுவது. இதன் அடிப்படையில் நான் அவர்களை அணுகினால் என் என்னவெல்லாம் ஈடேறும் என்ற கனவுகளோடு திட்டமிட்டு நான் செயல்பட ஆரம்பிக்கிறேன். எப்படி சிந்திக்க வைக்கிறது? பல்வேறுபட்ட சூழல், மனநிலை, பதின்பருவம், எல்லா விஷயங்களும் இருக்கு. இந்த காலகட்டத்தில் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னா அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னா, அவங்களுக்கு என்ன தேவையோ, அவனுக்கு என்ன புரியுமோ, அவன் எதை லைக் பண்ணுவானோ அந்த விஷயத்தை நாம் கண்டெடுக்க வேண்டும். அப்போ சிந்திக்க வைக்கிறதுக்கு வகுப்பறையில் நுழைந்தவுடன் முதல் 10 நிமிடம் எந்த பாடமும் நடத்துறது கிடையாது. ஜென்ரலாக என்ன பேசலாம், வாங்க பேசலாம், வாங்க பழகலாங்கிற மனநிலையில் நான் உட்புகிறேன். அப்போ அவனுக்கு சிந்திக்க வைக்கிறதுக்காக நான் சொல்லப்படுகின்ற ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கும் தெரிந்திருக்கும், இப்படியும் அணுகலாம் என்பதை நான் தெரியப்படுத்துகிறேன். சினிமா பார்ப்பவர்கள் அனைவரும் சினிமாவில் நடிக்க ஆசைப்படுகிறார்கள். ஆனால் சோறு சாப்பிடும் அனைவரும் விவசாயம் செய்ய வருவதில்லை. ஏன்? இது கேள்வி. அவனை கொண்டு போறேன், அவன்கிட்ட சொல்றேன், சினிமா பார்க்குற அத்தனை பேருமே சினிமாவில் நடிக்கணும், பெரிய ஆள் ஆகணும்னு முடிவு பண்ணிடுறோம். சோறு சாப்பிட்றோம்ல, ஆனால் விவசாயம் செய்யணும்னு யாராவது யோசிக்கிறோமா? நம்ம சிந்திங்க தம்பி, சிந்திங்கம்மா. இப்போ அதற்கு பிறகு என் பாடத்தை நான் துவங்குகிறேன். அடுத்த நாள் இந்த சிந்தனையின் வெளிப்பாடு சிந்தித்தீர்களா? 80 பேர் இருக்காங்க, 60 பேர் இருக்காங்கன்னா ஒரு 6 பேராவது சிந்தித்து வச்சிருப்பான். நம்ம முகத்தை பார்த்தா ஐயோ பாவம் இவனுக்காக செய்வோமே அப்படிங்கிற மனநிலையில்
அவன் வந்திருப்பான், அந்த பொண்ணு வந்திருக்கும். ஸோ அவங்களுடைய கருத்துக்களை முதல்ல காது கொடுத்து நம்ம கேட்கணும். கேட்கின்ற பொழுது அவர்களுடைய கருத்து பரிமாற்றம் ஏற்படுத்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்கள நாம செயல்பட வைக்கிறோம். ஆசையே துன்பத்துக்கு காரணம் அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்கிறோம். ஆசையே துன்பத்துக்கு காரணம்னா ரைட், ஓ ஆசைப்படக்கூடாதா அப்படிங்கிறோம். அவனை நான் சிந்திக்க வைக்கணும். எப்படி சொல்கிறேன்? ஒன்றை நினைத்து நினைத்ததை அடைந்து அடைந்தது கசந்து கசந்த பின் மறந்து அடுத்ததை அடைய ஆசைப்படும் மனம்தான் வாழ்க்கையில் அவிழ்க்க முடியாத சிக்கல்களுக்கு எல்லாம் மூல காரணம். ஆசையே துன்பத்திற்கு காரணம்னா ஆசைப்படக்கூடாதா சார் அப்படின்றான். நான் கொடுக்குற விளக்கம் அவனுக்கு என்ன சொல்கிறேன்னா, அவனை நான் சிந்திக்க வைக்கிறேன். சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான்னா செயல்பட ஆரம்பிப்பான். எப்படி? ஒன்றை நினைத்து நினைத்ததை அடைந்து அடைந்தது கசந்து கசந்த பின் மறந்து அடுத்ததை அடைய ஆசைப்படும் மனம்தான் வாழ்க்கையில் அவிழ்க்க முடியாத சிக்கல்களுக்கு எல்லாம் மூல காரணம். தம்பி, மனசை பத்திரமா வச்சுக்க. அவனை சிந்திக்க வைக்கிறேன். சிந்திக்கிறான், சிந்திக்க முடியுது அவனால். அடுத்தது செயல்பட வைக்கிறேன். செயல்பட வைக்கிறேன் அப்படின்னா சிந்தனை வந்துருச்சு. இப்போ அவனை நான் சிந்தித்து செயல்பட வைக்கிறேன். என்ன சொல்கிறேன்? சாதாரண விஷயம், அவனுக்கு பிடிச்ச விஷயம், அவனுக்கு தெரிஞ்சிருக்கிற விஷயம். இப்போ பெண்களுக்கு உரிய ஒரு 4 குணங்கள் எது அப்படின்னு சொன்னோம்னா எல்லாருமே நம்ம சொல்லிடுவோம். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. இது பெண்களுக்கு இருக்க வேண்டிய முக்கிய குணநலன்கள். இது எல்லாருமே சொல்லிடுவோம், சொல்லப்பட்டு இருக்கிறது. சரி, இப்போ அவனை சிந்திக்க வச்சது சரியா இருக்கா? அவன் செயல்படுறான்னா, தம்பி இதே மாதிரி ஆண்களுக்கு 4 குணங்கள் ரொம்ப முக்கியம். பெண்களுக்கு எப்படி இருக்கு? அச்சம், மடம், நாணம், பயிர்ப்புங்கிற மாதிரி ஆண்களுக்கும் இருக்கு தம்பி. அதை என்னன்னு கண்டுபிடித்து கொண்டு வருகிறீர்களா? யாரிடமாவது அறிந்து கொண்டு வருகிறீர்களா என்று அவனை நான் செயல்பட தூண்டுகிறேன். அப்புறம் இப்போ இதுவே நமக்கு ஆண்களுக்கு முக்கியமான 4 குணங்கள் என்ன அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளால் அதை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அறிவு, நிறை, ஓர்ப்பு, கடைபிடி. அச்சமடம், நாணம், பயிர்ப்பு போலவே அறிவு, நிறை, ஓர்ப்பு, கடைபிடி. இது ஆண்களுக்கான 4 குணநலன்கள். அவன் கண்டுபிடிச்சிக்கிட்டு வந்து விஷயத்தை சொல்கிறான். எங்கேயாவது கண்டுபிடிச்சிருவான், எப்படியாவது கண்டுபிடிச்சிடறான். இல்லை அப்படின்னா மெதுவா 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 அவனுக்கு சிந்திக்கிறதையும் செயல்படுறதையும், சிந்திச்சிட்டியா, உள்வாங்கிட்டியா, அதே மாதிரி என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நீ கண்டுபிடித்து கொண்டு வா அப்படிங்கிறத நான் கொண்டுகிட்டு வரேன். சிந்திக்க வச்சாச்சு, செயல்பட வைக்கிறேன், ஊக்குவிக்க வேண்டும். அடுத்தது அவனை என்ன மாதிரி விஷயங்கள் செய்தாலும் சரி அதை பாசிட்டிவா அவனை பாராட்டியே ஆகணும். அந்த பாராட்டுதலுக்கு நாம் கவனிக்கப்படுகிறோம் என்ற எண்ணம், நமக்காகத்தான் இது சொல்லப்படுகிறது, செய்யப்படுகிறது என்ற ஒரு உணர்வு, இதை மாணவர்களுக்கு மத்தியில் நம்ம ஏற்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்கள கையகப்படுத்துவது மிக எளிது. அப்ப அதற்கு ஒரே ஒரு தாரக மந்திரம் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஊக்குவிப்பது, அப்ரிஷியேட். அவனை அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த மூலையில் உட்காந்துருந்தாலும் அவன் நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டது செஞ்சாலும் சரி, அந்த கெட்டதில் நம்ம ஒரு பாசிட்டிவை கொண்டு வந்து அவனை நம்ம பாராட்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ அவனால் அந்த பாராட்டுதல்களுக்காக அவன் சிந்திக்க ஆரம்பிப்பான், செயல்பட ஆரம்பிப்பான். அடுத்தது சிந்தித்து தான் செயல்பட்டுட்டான், ஊக்குவிச்சாச்சு. இப்போ அவனை புதிதாக எதையாவது விஷயங்களை உருவாக்க வைக்க வேண்டும். இதெல்லாம் நம்மளுடைய எண்ணப்படி ஒரே நாளில் நிகழ்ந்து விடாது. 80 பேரையும் நமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட முடியாது. 80 பேரில் முதலில் 8 பேர் இருப்பார்கள், அப்புறம் 16 ஆகும்,
30 ஆகும், 50 ஆகும், 60 ஆகும், 70 ஆகும். 80 பேருமே ஆகுவது என்பது அவர்கள் என்றாவது உயர் பதவிக்கு வந்து நம்மளுடைய செயல்பாடுகளை நலமானது என்று அவர்கள் உச்சரிக்கும் பொழுது தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்போ உருவாக்க வைப்பது அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம வரணும். எப்படி உருவாக்க வைக்குது? எந்த மாதிரி யோசிப்பது? புதுசாக எதையாவது சிந்தனை பண்ணு, மாற்றி யோசி. எந்த மாதிரி விஷயங்களை நீ மாற்றி யோசிக்கிறாய்? சாதாரணமாக இருக்கிறத நம்ம புராண கதைகளில் வருகின்ற ஆட்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் நமக்கு பரதனை தெரியும், கும்பகர்ணனை தெரியும், ராவணனை தெரியும், குகன் தெரியும், சீதை தெரியும், சூர்பனகை தெரியும், அகலிகை தெரியும், ராமன் தெரியும், வாலி தெரியும். இவர்கள்லாம் புராண கதைகள் இருக்கிற நபர்கள். இவர்களை பற்றிலாம் நீ என்ன நினைக்கிற? ஏன்னா அவன் ஏற்கனவே படிச்சிருக்கணும், கதை கேட்டிருப்பான். இவங்களெல்லாம் நீங்கள் ஓரிரு வார்த்தைகளில், வாக்கியங்களில் எழுதிக்கிட்டு வா, யோசிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னம்னா யாராவது குறிப்பிட்ட ஒரு 5 பேர்கள் அதுக்குள்ள பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இதற்கு முன்னாடி நாம நம்ம சிந்தனையையும் சரியா வச்சிருக்கணும். கும்பகர்ணன் இறப்பதற்காகவே உறங்கி பழகியவன். பரதன் இடைக்கால முதல்வராக அப்பொழுதே இருந்தவன். ராவணன் 10 தலைக்கு நேர்ந்த ஒரு தலை காதல். குகன் கூட்டணி சேர்ந்து இடஒதுக்கீடு பெற்ற தலித்து இலக்கியம் அவன். சீதை இன்னும் எரிந்து கொண்டே இருக்கும் அணையா விளக்கு. சூர்பனகை தவறாக சுவாசித்ததால் மூக்கு அறுபட்டவள். அகலிகை பாறைக்குள் புகுந்த சிற்பம். ராமன் மன்னரை நேராக எதிர்த்துவிட்டு குரங்கை மறைந்து நின்று கொன்றவன். வாலி குரங்கிலிருந்து பிறந்த முதல் மனிதன். உருவாக்குறோம்ல. இதெல்லாம் சுய சிந்தனைகளோடு வருவது. வித்தியாசமா யோசி, மாறுபட்ட எண்ணங்களோட வா, மாறுபட்ட கருத்துக்களோட வா. அப்ப அவனுக்கு நான் என்ன பழக்கப்படுத்துறேன் அப்படின்னா, எதை நீ காண்கிறாயோ, எதை நீ நேசிக்கிறாயோ, எதை ரசிக்கிறாயோ அதையெல்லாம் ஒரு வரையறைக்குள் கொண்டு வா. உனக்கு ஏற்றார் போல் அதை உருவாக்கிக்கொள். அப்பொழுதுதான் உனக்கு அகிலமும் வசப்படும் என்பதை நான் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். இப்ப சிந்திக்க வச்சாச்சு, செயல்பட வச்சாச்சு, ஊக்குவிச்சாச்சு. உருவாக்குவதற்கான சூழல்களை அவனுக்கு நான் ஏற்படுத்தி தருகிறேன். அடுத்தது, புத்தகம் தாண்டி அவனுக்கு விஷயங்களை புரிய வைக்க வேண்டும். புத்தகத்தில் இருக்கிறத மட்டுமே படிச்சுக்கிட்டு இருக்கா, 2 வரி ஆன்சர் எழுது, 3 வரிக்கு பதில் எழுது, கோடிட்டடம் எழுது அப்படிங்கிறத தாண்டி புத்தகம் தாண்டி அவனை புரிய வைக்க வேண்டும். விஷயங்களை என்னென்னலாம் இருக்கு இதுல மிகச்சரியா நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம், அவனுக்கு பிடிக்கிறதா இருக்கணும், அவனுக்கு தெரிஞ்சதா இருக்கணும், ஆனா அவனுக்கு அறகுறையா தெரிஞ்சிருக்கிற விஷயமா இருக்கணும். குட் மார்னிங் சார் அப்படின்பா. நம்மெல்லாம் வடிவேல் மாதிரி தான், குட் மார்னிங் கீழே போட்டு எடுத்துக்கிட்டு எதையோ போயிட்டு இருக்கிற மாதிரி, தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் வரும். கும்பிடுதல், தம்பி வாங்க. கும்பிடுறதுனா என்னன்னு தெரியுமா? எப்படியா கும்பிடுறான்? ஆமாம் சார், அரசியல்வாளுக்கு கும்பிடுவான். என்ன பார்த்தா குட் மார்னிங் வைக்கிற? நமக்கு இருகரம் கூப்பி வணங்குவது தான் நமது பண்பாடு, கலாச்சாரம். இந்த குட் மார்னிங்கு, சைடாக பார்க்குறது, தலையாட்டிட்டு போகிறது, இதெல்லாம் அவரவர்கள் உடல் நிலைக்கு ஏற்ப செய்து கொள்வது. நம்மளாம் வணக்கம் வச்சோம் அப்படின்னோம்னா தலையை மட்டுமே இட்டு போவாங்க. பாவம், அவங்களுக்கு என்ன மனநிலையோ உடல்நிலை கோளாறோ அந்த மாதிரி சூழல்களில் நம்மளை கடந்து போவவர்கள் இருப்பார்கள். தலைக்கு மேல் நீ ஒருவரை கைகூப்பி வணங்க வேண்டும் என்றால் அவர்கள் சித்தராக இருக்க வேண்டும். வாய்க்கு நேராக வணங்குகிறாய் என்றால் தந்தை,
மன்னனை வணங்க வேண்டும். வயிற்றுக்கு நேராக கைகூப்பி வணங்க வேண்டும் தாயை. நெற்றிக்கு நேராக கைகூப்பி வணங்க வேண்டும் ஆசிரியரை. மார்புக்கு நேராக மற்ற அனைவரையுமே வணங்க வேண்டும். புத்தகம் தாண்டிய விஷயங்கள். கும்பிடுறது சராசரியா இருக்கிற விஷயம். அவனுக்கு நான் சொல்றேன் புத்தகம் தாண்டிய விஷயங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா புத்தகம் தாண்டிய விஷயங்கள்ல அவனுக்கு புதுசு புதுசாக எதையாவது சொல்லணும். இப்போ கும்பிடுதல் பற்றி அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. விடுமுறை, சனி ஞாயிறு நமக்கு விடுமுறை, ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு இந்தியாவில் விடுமுறை. வேற எந்தெந்த நாட்டில் என்னென்ன தேதியில் விடுமுறை விடப்படுகிறார்கள் விடுமுறைங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். புத்தகம் தாண்டி இப்போ நான் தேடணும், அவனை தேட வைக்கணும். ஞாயிறு இந்தியா, ஞாயிற்றுக்கிழமை இந்தியாவில் எல்லாருக்கும் காமன் ஹாலிடே. அப்போ வேற அவனை கண்டுபிடிக்க வைக்கிறேன். நான் புத்தகம் தாண்டி தேட சொல்கிறேன். எங்கேயாவது கிடைக்குமா? பாடத்தை விட்டு தள்ளுங்க. கிரீஸ் நாட்டில் திங்கக்கிழமை தான் விடுமுறை, பாரசீகத்தில் செவ்வாய், சிரியா புதன்கிழமை, எகிப்து வியாழன், அரபு நாடுகளில் எல்லாமே வெள்ளிக்கிழமை தான் ஹாலிடே, இஸ்ரேல் சனிக்கிழமை. இதுவரை அவனுக்கு இது சொல்லப்படாத விஷயம், தெரியப்படாத விஷயம். புத்தகத்தில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை, பாட புத்தகத்தில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. அப்ப புத்தகம் தாண்டிய விஷயங்களை நான் அவனுக்கு தேட சொல்கிறேன். அடுத்தது ஜனரஞ்சகமா அவனுக்கே தெரிகின்ற புரிகின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறம். கருப்பு அப்படின்னா துக்ககரமானது. சரி, ஒரு மரணம் நிகழ்ந்து இருக்கிறது என்றால் நம்ம அங்கே கருப்பு ஆடையை தான் அணிஞ்சுக்கிட்டு போகிறோம். அதை தான் நம்ம எல்லா விதத்திலையுமே கருமை அப்படிங்கிறத வேறு விதமாக நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ துக்கத்தை அனுசரிக்க இந்தியாவில் கருப்பு நிறம். சரியா? புத்தகம் தாண்டி விஷயம் அவனுக்கு தெரியணும். வேற நாட்டில் என்னென்னையா பயன்படுத்துகிறாங்க, என்ன கலரையா பயன்படுத்துகிறாங்க, என்ன விஷயமையா உங்களுக்கு தெரிய வருது? தேடுதலை அவனுக்கிட்ட அள்ளி போட்டுக்கிட்டே இருக்கணும். 80%லாம் 80 பேர் செஞ்சிருவான்லாம் நினைக்கவே கூடாதுங்க. 10 பேரை நம்ம வசப்படுத்திட்டோம்னா அந்த 10 பேருக்கு 100 பேரை கொண்டு வந்து உருவாக்கி விட்டுருவான். சீனாவில் வெள்ளை நிறத்தை தான் துக்கத்துக்கு பயன்படுத்துகிறார்கள். துருக்கியில் நீலம், எகிப்தில் மஞ்சள் நிறத்தை தான் துக்ககரமான நிறமாக தெரிவிக்கிறார்கள். பாருங்க, இப்ப புத்தகம் தாண்டி அவனுக்கு அறிவை சேகரிப்பதற்கும் புத்தகம் படிக்க வேண்டும், லைப்ரரிக்கு போகணும், புத்தகத்தை படிக்கணும், புது புது விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், இங்கே ஒத்து வருகின்ற சக மனிதர்களோடு பரிமாறிக்கொள்ள ஏதுவான விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை அவனுக்கு ஏற்படுத்தும் பொழுது புத்தகத்தை தாண்டி அவன் படிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ புத்தகம் படிக்கிற பழக்கத்தையும் கொண்டு வந்துட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அரவணைத்து செல்வது. ஏன்னா அவனுள்ள ஏஜ் எல்லாருமே கிண்டல் பண்ணுவான், எல்லாருக்கும் பட்ட பேர் வைப்பான், எல்லாரும் கவுண்டர் அட்டாக் பண்ணுவான். இதையெல்லாம் அவன் திட்டமிட்டு செயல்படுத்துவது அல்ல, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் திட்டமிடுதலே கிடையாது. அடிச்சா அடிப்பேன், அன்பு காட்டினா அன்பு காட்டுவேன், திட்டுனா திட்டுவேன். இதுதான் அந்த வயதில் இருக்கு. ஏன்னா அந்த வயதுக்கு கடந்து தானே நம்மளும் வந்திருக்கோம். எல்லா சூழல்களையும் அதையும் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கு. அரவணைத்து செல்லுங்கள். எப்படி அரவணைத்து செல்வது? நமக்கு வயது இருக்கிறது, முதிர்ந்து இருக்கிறது, நமக்கு ஒரு பதவி இருக்கு, அவன் சொல்வது சிரிச்சுக்கிட்டே கேட்டு போலாம். கும்பலாக இருக்கும் பொழுது மாணவர்களை நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது, பத்திக்கும். தனியா வருவான்,
வந்தே ஆகணும். அந்த காலகட்டத்தில் அவனுக்கு புரிகிற மாதிரி ஆசிரியருங்கிற தோற்றம் இல்லாமல், உன் குடும்பத்தில் நான் ஒருத்தன், உனக்கு என்ன பிரச்சனை, என்ன யோசிக்கிற, என்ன கூட அன்னைக்கு நீ சொன்ன, அப்பாவை இப்படி தான் ஒரு ஆசிரியர் நடந்து போகும்போது கழுத்தடிக்கி விழுகிறதுக்கு போகிறாரு, அதை பார்த்து நீ சிரிக்கிற. உங்கள் அப்பா விழப்போனாவோ உங்கள் அம்மா விழப்போனாவோ நீ இப்படித்தான் கைகொட்டி சிரிப்பாயா? இது நல்ல விஷயமா? உன்னுடைய திறமைக்கும் அறிவுக்கும் உன்னுடைய யோசனைகளுக்கும் இது எவ்வளவு கீழ்த்தரமான விஷயமா இருக்கு இல்லையா? நான் இருக்கேன்டா உனக்கு. உன்னுடைய எல்லா காமெடியெல்லாம் கேட்கறதுக்கு நான் இருக்கேன். வா வா, ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறியா? ஓகே, வெல் அண்ட் குட். வா, ஆண்டு விழாவில் தலைமை ஆசிரியர்கிட்ட நான் பர்மிஷன் வாங்கி ஸ்டாண்டப் காமெடி பண்ணு. எல்லாத்தையும் செய்கிறேன் இல்லையா? வகுப்பறையில் சொல்லு, உனக்காக ஒரு பீரியட் நான் ஒதுக்கிக்கிறேன். யாரெல்லாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க வாங்க, நம்ம இன்னைக்கு ஒரு பீரியட் பாடம் நடத்த வேண்டாம், அதை மட்டுமே நாம் பேசி தீர்த்து விடுவோம். அல்லது பாடப்பிரிவுகளில் வார இறுதி நாட்களில் ஏதாவது ஒரு பீரியடில் எம்ஐ பீரியட் வரும், ஏதாவது ஒன்று வரும், பிடி பீரியட் வரும், அந்த பாட வேலைகளையாவது உனது எல்லாத்தையும் உனக்கு செய்வோங்கிற ஒரு அவனுக்கு அமைப்பையும் சூழலையும் ஏற்படுத்தி கொடுத்தீர்கள் என்றால் அவன் இதுதான் அரவணைக்கிறது. அவன் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பக்கத்திலேயே இருக்கிறதுக்கு நினைப்பான். ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் கேட்கறதுக்கு ஒரு ஆள் தேவை. சகநிலை வயது ஒத்தவர்கள் கேட்க மாட்டார்கள், அவனை ஏளனம் செய்வார்கள். அவன் குடும்பத்தில் இருக்கிறவன் அவனை புரிந்து கொள்ளாமல் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்ப ஆறுதலாக தேடி வருவது ஆசிரியரை மட்டும்தான். அப்பொழுது அவனை அரவணைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு எட்டும் தூரத்திலேயே இருப்பான். அடுத்தது சமமாக மதித்தல். சமமாக மதித்தல் அப்படின்னா மாணவர்களுக்கு இடையில சமமாக மதிக்கிறது, அது ஒரு விஷயம். ஒரு ஆசிரியர் அவருக்கு நிகராக அந்த மாணவனையும் மதிப்பது. எனக்கு பசிக்கும்னா உனக்கும் பசிக்கும் தான், எனக்கு கோபம் வரும்னா உனக்கும் கோபம் வரும் தான், எனக்கு போர் அடிச்சா உனக்கும் போர் அடிக்கும் தான். ஆக உணர்வுகள் அனைத்துமே மனிதர்கள் அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் சமமாகவே இருக்கும். இதில் ஸ்டூடெண்ட்னா நீ இவ்வளோ நேரம் படித்து தான் ஆகணும், இதை எழுதி தான் ஆகணும், பாஸ் பண்ணி தான் ஆகணும், இதை செய்யலைன்னா நீ ஸ்டூடெண்ட்டே இல்லை அப்படின்னா அவன் உடனே நீ நேரத்துக்கு தான் வரணும், எல்லா பாடத்தையும் நடத்திடணும், எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நடத்திடணும், எல்லாருக்கும் நிறைய மார்க் போடணும், அவன் நம்மளுடைய குவாலிட்டி என்னங்கிறதையும் கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஆக அவனுக்கும் நமக்குமான நமக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கணும், அவனுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். வடிவேல் சொல்கிற மாதிரி தான், நான் என் கோட்டை தாண்டி வரமாட்டேன், நீ உன் கோட்டை தாண்டி வரக்கூடாது, ஆனால் நம்ம ரெண்டு பேருமே கைகுலுக்கி கொள்ளலாம். அப்படிங்கிற சூழலில் அவனை கொண்டு சமமாக மதிக்க வேண்டும். சரி, சமமாக மதிச்சாச்சு. இப்போ நம்பிக்கை கொடுக்கணும் அவனுக்கு. இதுதாங்க மிகப்பெரிய விஷயம். இந்த நம்பிக்கையை மட்டும் நம்ம சரியாக விதைச்சிட்டோன்னு வச்சுக்கிங்க, நம்மளை அவன் நம்பணும். அந்த நம்பிக்கையை மட்டும் அவனுக்கு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா அவன் வாழ்நாள் முழுக்க நம்மளை மறக்க மாட்டான். அப்ப அவனுடைய மனநிலை, குறை, ஆசை, அவனுடைய நிராகரிப்புகள், அவனுடைய நிந்தனைகள், அவன் எங்க மனம் உருகி போகிறான், மனம் குமுறி போகிறான், இதை எல்லாத்தையும் கேட்கணும், பேசணும், சொல்லு. நமக்கு தெரிந்ததை பேசுவதை காட்டிலும் அவர்களுக்கு என்னவெல்லாம் தெரிகிறது அப்படிங்கிறத கேட்டோம் அப்படின்னா அவர்களுக்கு என்னவெல்லாம் தெரிய வேண்டும் என்பதை நாம் மிக எளிமையாக அவர்களுக்கு கொடுத்து விட முடியும். நம்மளை நம்பணும், அந்த நம்பிக்கையை அவனுக்கு கொடுக்கணும். நான் இருக்கேன், சார் இருக்காருப்பா, எந்த பிரச்சனை போய் சொன்னோம்னாலும் சொல்யூஷன் சொல்லுவார், நமக்கு எந்த பிரச்சனைனாலும் அவர் ஃபேஸ் பண்ணுவார்.
நமக்காக நிற்பார். இதை நீ செய்யும் பொழுது சக ஆசிரியர்களுக்கு இடையில நமக்கும் சில இடர்பாடுகள் ஏற்படும். அது நம்மளுடைய வயது அடிப்படை, முதிர்ச்சி அடிப்படையில் அவங்களெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ ஹேண்டில் பண்ணிக்கணும். ஆனால் ஒரு துளி கூட இவர்கிட்ட சொன்னோம்னா இது வேறு விதமாக பார்க்கப்படுகிறது, நேரில் ஒரு மாதிரியும் முதுகுக்கு பின்னாடி ஒரு மாதிரியும் செயல்படுகிறார் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவன் தான் உங்களுக்கு ஜென்ம விரோதி ஆயிடுவான். அப்போ நேர்முகமாக இருந்தாலும் சரி, முதுகு பக்கமாக இருந்தாலும் சரி, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கிறங்கிறதுக்கு நம்ம செயல்பாடு ரொம்ப முக்கியமானது. நாகரிகமாக நடத்த வேண்டும். அடுத்தது அவனை ஹேர் கட்லாம் பண்ணிட்டு வருவான். இன்னும் பொம்பளை பிள்ளைங்க பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பூ வச்சுக்கிட்டு நிறைய பூ போட்டு ஜுவல் போட்டு எல்லாம் வரும். முடி முன்னாடி மட்டும் தொங்கும். இங்கே ஒரு 4 கட்டிங் போட்டிருப்போம். என்னடா அது அப்படின்னம்னா, சார் புதுசு சார், 300 ரூபாய் சார் கட்டிங் சார்ஜ். அவன் எதில் பெருமைப்படுகிறான்னு பாருங்க. இந்த பாப்பா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க வீட்டில், இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் இதை போட்டுக்கிட்டு வந்தேங்க. எதில் அவர்கள் பெருமை கொள்கிறார்கள் அதை கொஞ்சமாக அப்படியே ஸ்லோவாக கண்டுபிடிச்சிட்டோமா? இது உனக்கான பெருமை அல்ல. நீ பெருமைப்பட வேண்டிய விஷயம் வேறு. எதை நினைத்து நீ பெருமைப்பட வேண்டும்? எவ்வாறு நீ பெருமைப்பட வேண்டும்? நீ நடந்து கொள்ளுகின்ற விதத்தில்தான் உன்னை அனைவருமே நடத்துவார்கள். நீ நாகரிகமாக நடந்து கொண்டால் அவர்களும் நாகரிகமாக உன்னை நடத்துவார்கள். உனது பெருமை விளக்க இந்த ஹேர் ஸ்டைலில் வர. ஆனால் இது எத்தனை பேருக்கு அருவருப்பாகவும் அசிங்கமாகவும் ஏளனத்துக்கு உட்பட்டதாகவும் இருக்கான்னு நீ யோசிச்சிருக்கிறியா? இதனால் என்ன விமர்சனங்கள் வருகிறது, எப்படி பேசுகிறார்கள், அது உனக்கு தெரியுமா? சார் அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை சார், என் மனசுக்கு பிடிச்சது நான் செய்கிறேன் சார். இப்படி இருக்கலாம். ஆனால் இப்படியே தான் இருக்க வேண்டும். நமக்கான எந்த அடையாளத்தையும் ஏற்படுத்தி விட முடியாது. எந்த விதமான உயர்ந்த நிலையும் நாம் அடைந்து விட முடியாது. ஒரு நிகழ்வு நடக்கிறது அப்படின்னா அந்த பையனை கூப்பிட்டு, தம்பி இதை நீங்க செஞ்சு முடிச்சிருவீங்க, உங்களை நம்புறேன், இந்த செயலை செய்யுங்க, இந்த இடத்துல சுதந்திர தினத்துக்கு கொடி படம் வரைஞ்சிருங்க தம்பி அப்படின்னு சொல்லி பொறுப்பை ஒப்படைங்க. அவனை நாகரிகமாக நடத்துங்கள், அவன் நம் வசம் வந்து விடுவான். அதற்கு பிறகு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ரசிக்க வைக்கணும். எதை ரசிக்க வைப்பது? எல்லாத்தையும். எப்படி ரசிக்க வைப்பது? உனக்கு புரிகிறத முதல்ல சொல்லு, அதற்கு பிறகு என்ன செஞ்சுக்கலாம். இப்போ நான் புத்தகம் படிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த புத்தகத்தில் படித்த விஷயங்களை அவனோடு நான் பரிமாறிக்கொள்கிறேன். அவனுக்கு விஷயத்தை சொல்கிறேன், ரசிக்க வைக்கிறேன். ஒரு சினிமா படம் பார்க்குறேன், விஜய் படம் சூப்பர் சார், விஜய் டக்கராக நடிச்சிருக்கார் சார், சார் தலை அருமையாக பண்ணியிருக்கார் சார், ரைட்டு ஓகே மகிழ்ச்சி. படம் பார்த்தியா? படம் பார்த்துட்டேன். சரி, இந்த 3 மணி நேரம் படம் ஒன்றுச்சுல்ல, கதையெல்லாம் இருந்துச்சுல்ல, எனக்கு ஒரே வரியில் சொல்லுங்க தம்பி பார்ப்போம். ஒரு நல்ல ரசிகனாக இருக்கிறார் என்றால், உன்னால் ரசிக்க முடிகிறது என்றால் அதை மிக சுருக்கமாக சொல்லிவிட முடியும். அறிவின் அடையாளமே சுருங்க சொல்வது தானே. அப்ப சராசரி விஷயங்களை அவனோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு குளம், அந்த குளத்தில் ஒரு கல்லை தூக்கி போடுறோம், அப்படியே வளையமாக வட்ட வட்டமாக போயிட்டு இருக்கும். தம்பி இதை பார்த்துருக்கீங்களா? ஆமாம் சார் செஞ்சுருக்கேன் சார். பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன் சார், இதெல்லாம் யோசிச்சிருக்கேன். என்னையா தோணுது உனக்கு? இது என்னது வளையமாக போகுது, கரை வரையும் போகுது சார்? தெரியலைங்க சார். ரசிக்கணியா? இதை ரசித்த ஒரு ஆள் இருக்கான், அவன் என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? கல் எடுத்து போட்டல, கல்லெடுத்து அடித்தவரை கண்டிக்க சொல்லி கரையிடம் செல்கிறாயோ தண்ணி. கல்லெடுத்து அடித்தவரை
கண்டிக்க சொல்லி கரையிட முறையிட செல்கிறாயோ? அவன் அப்படியே ஷாக் ஆகி பார்ப்பான். ஆமாம் சார், வளையமா போகுது. வார்த்தை வசப்படும். முதல்ல இந்த நிகழ்வை உனக்கு புரிகிறதா? புரிகிறது. இதை வார்த்தைகளோடு நீ தொடர்பு படுத்து. எப்படி தொடர்பு படுத்துறது? எந்த மாதிரி தொடர்பு படுத்துறது? வார்த்தைங்கிறது என்ன? வசனங்கிறது என்ன? நடந்து போனா வசனம், நடனம் ஆடனா கவிதை. அவ்வளவுதான். நிலா, நட்சத்திரம், இதை ஒருத்தர் பார்க்குறாரு. ஒரே ஒரு நிலா புகைப்படம் வான சுவற்றில் மாட்டுவதற்கு எவன் இத்தனை நட்சத்திர ஆணிகளை அடித்தது? சும்மாவன் சாதாரணமாக படுத்திருப்பான், கட்டில்ல அழகா படுத்துக்கிட்டு மேலே வானத்தை பார்த்துக்கிட்டு இருப்பான். அவன்கிட்ட நான் பார்க்க சொல்கிறேன், கேட்க சொல்கிறேன். என்னையா சொல்கிற? உனக்கு ஒரே ஒரு நிலா புகைப்படம் கரெக்டு, வான சுவற்றில் மாட்டுவதற்கு எவன் இத்தனை நட்சத்திர ஆணிகளை அடித்தது? ஆமாம் சார், இந்த காட்சியை நான் இப்படி யோசிக்கலையே சார். பிறை நிலா, அதை ஒரு கவிஞர் பார்த்துட்டு சொல்றாரு, மேக அணில்கள் கொறிப்பதற்காக கிடக்கும் ஒரே ஒரு முந்திரி பருப்போ பிறை நிலா. முந்திரி பருப்பை கொண்டு போய் எங்க நிறுத்துறாரு? இப்ப திரும்ப அவனை நான் ரசிக்கிறதுக்கு சொல்லிட்டு இருக்கேன். மேக அணில்கள் கொறிப்பதற்காக வானவீதியில் கிடக்கும் ஒரே ஒரு முந்திரி பருப்போ பிறை நிலா. அவனுக்கு ரசிப்புத்தன்மையை ஏற்படுத்துகிறேன். அவன் உணர்றான். சரி, இதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா போதுமா? சினிமா படத்துக்கு வரணும், உள்ள வரணும். தடாகத்தில் மீன் இரண்டு காமத்தில் தடுமாறி தாமரை பூ மீது விழுந்தனவோ அதை கண்ட வேகத்தில் பிரம்மனும் படைத்திட்ட பாகம்தான் உன் கண்களோ. அவன் காதல் நமக்கு வர்ணனை செய்கிறது இதெல்லாம் சொன்னா வாயெல்லாம் பல்லா இருக்கும், சிரிப்பான். பிள்ளைங்களாம் அப்படிதான், அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். தடாகத்தில் மீன் இரண்டு காமத்தில் தடுமாறி தாமரை பூ மீது விழுந்தனவோ அதை கண்ட வேகத்தில் பிரம்மனும் படைத்திட்ட பாகம்தான் உன் கண்களோ. அவனுக்கு சொல்லணும். சினிமா பாடல், நீ ரசித்த பாடல்கள், அதில் என்ன புரிஞ்சுக்கிட்ட? பல் டிப்பக்கர் டர்ல ஓடு நம்பல் தேய், இதிலெல்லாம் நீ எதுவுமே புரிஞ்சுக்க முடியாது. இதை விடு. அதை தாண்டி உனக்கு என்ன பாடல்கள் தெரிகிறது? என்ன புரிந்து கொண்டு இருக்கிறாய்? நான்லாம் அந்த சினிமா பாட்டெல்லாம் நடத்துறப்ப பாட்டியெல்லாம் காமிச்சிட்டு நான் சென்டென்ஸ் பேட்டர்னே நடத்திடுவேன். கொஸ்டின் மேக்கிங் சொல்லி கொடுத்துருவேன். என்ன விஷயங்கள் சொல்லணுமோ அதை சொல்லிடுவேன். உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், நிறுத்திடுவேன். தம்பி இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. சொல்லிடுவான். வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, டிரான்ஸ்லேட் பண்ணு. காலங்களில் அவள் வசந்தம். அப்ப திரைப்பட பாடல்களை இப்படி கேளு, திரைப்படங்களை இப்படி ரசி, கவிதையை தேடு, இப்படி உள்வாங்கிக் கொள். இவ்வாறெல்லாம் செய்யப்படும் பொழுது தம்பி, இப்ப நம்ம வீடு பெருக்கிறோம், தீபாவளி அல்லது பொங்கல் ஏதோ ஒட்டடை அடிக்கிறோம், சைக்கிள் கழுவுறோம், சுத்தம் பண்றோம், ஆயுத பூஜை. ஒன்ன சுத்தப்படுத்திக்கிறதுக்கு, உன் உணர்வுகளை சுத்தப்படுத்திக்கிறதுக்கு நீ என்ன செய்கிற? என்ன ஃபங்க்ஷன் வச்சிருக்கிற? சார் டெய்லியும் குளிக்கிறோமே, அது சரி, அது புற தூய்மை. அக தூய்மைக்கு என்ன? அப்ப நீ ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளனாக வர வேண்டும். அதற்கு முதலில் புத்தகங்களை நிறைய படிக்க வேண்டும், ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும்.
நல்ல ஒரு ரசிகனால மட்டும்தான் மிகச்சிறந்த படைப்புகளை உருவாக்க முடியும். அப்ப நான் விதைக்கிறேன், கவிதையை படி, கட்டுரை படி, திரைப்படம் பாரு, நான் சினிமா போய் நீ பாரு, நேரம் ஒதுக்கி பாரு. ஆனால் படம் பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு ஒன்லைன் ஸ்டோரி, ஒரே வார்த்தை, ஒரு வாக்கியத்தில் வர மாதிரி நீ சொல்லணும். புத்தகம் படிக்கிறியா, அந்த புத்தகத்துக்கு பின்னாடி படித்து முடிச்ச உடனே விமர்சனம்னு நீ எழுது. எழுதி வை. உனக்கு விமர்சனம் எழுத தெரியுதாங்கிறத நம்ம பார்த்துக்கோ. டிவி நிகழ்ச்சி பார்க்குறியா, அதில் இன்டர்வியூ பண்ணுறாங்களா? நீ இன்டர்வியூ பண்ணுறதுக்கு என்னென்ன கொஸ்டின், பார்த்திபனை பார்க்குற நேரடியா, விஜயை பார்க்குற நேரடியா, உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு வச்சுக்க. என்ன கேள்விகள் எல்லாம் நீ கேட்பாய். நீ சொல்லப்படுகின்ற பதிலை விட கேட்கப்படுகின்ற கேள்விகள் மூலம்தான் நான் அடையாளப்படுத்தப்படுவோம். பதில் யார் வேணாலும் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனால் கேள்விகள் கிரியேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஆழ்ந்த சிந்தனை வேண்டும். பதிலுக்கும் வேண்டும், ஆனால் இங்கே கிரியேட் பண்ணால் தானே, கேள்வி கேட்டால் தானே அங்கே பதில்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கும். கேள்விகளே இல்லைங்கிறப்ப சிந்திச்சு நீ பதில் மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தா செயல்பட வாய்ப்பு இருக்காது. அப்போ கேள்வி கேட்கணுமா, நிறைய படிக்கணும், நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கணும், நிறைய புரிஞ்சு வச்சிருக்கணும், நிறைய உள்வாங்கி வச்சிருக்கணும், நிறைய உணர்த்தணும். நேசிக்கப்படுவதை விட நேசிக்கப்படுகிறோம் என்பது உன்னதமானது. அதை அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அவனை ரசிக்க வச்சுட்டேன். அடுத்தது ரகசியம் காக்க வேண்டும். அவனுக்கு ஏற்படுகின்ற இடர்பாடுகள், கனவுகள், சொல்ல முடியாத நினைவுகள், கேட்க முடியாத கேள்விகள், இதையெல்லாம் கேட்பதற்கு ஏதுவான சூழலை நாம் ஏற்படுத்த வேண்டும். அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அவன் உருகி அவன் விஷயங்கள் நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப்படும் பொழுது நாம் அவனுடைய ரகசியங்களை பாதுகாத்து வைக்க வேண்டும். பாதுகாப்பு பெட்டியாக இருக்க வேண்டும். ரகசியம், அவனுடைய ரகசியத்தை காக்கிறோம் என்றால் அவன் நமக்கு அடிமை. அவனுடைய சுதந்திரம் நம்மிடம் பறிபோகும். ரகசியத்தை சொல்லிட்டாவே பறிபோகாது, ரகசியம் காக்கப்படுகிறது. உனக்கு எனக்கு சண்டை அப்படின்னா உடனே அவனை பற்றியான எல்லா விஷயங்களையும் வெளியே சொல்லிடுவோம் நம்ம. அதுவல்ல, சண்டையே இட்டு சென்றாலும் அவனை அவதூறு பேசாமல் அவன் ரகசியம் காக்கப்பட வேண்டும். அந்த எண்ணத்தை அவனுக்கு கொண்டுகிட்டு வந்துடும். இப்போ சிந்திக்க வச்சுட்டேன், செயல்பட வச்சுட்டேன், ஊக்குவிச்சுட்டேன், உருவாக்க வச்சுட்டேன், புத்தகம் தாண்டி புரிய வச்சுட்டேன், அரவணைச்சிட்டேன், சமமாக மதித்து விட்டேன், நம்பிக்கை கொடுத்து விட்டேன், ரசிக்க வைத்து விட்டேன், ரகசியம் காத்து விட்டேன். இப்போதான் அவனுக்கு ஒரு பிரச்சனையே தோணும். சார் நான் யாரு? சார் நான் யாருங்க சார்? இப்போ அவனுக்கு நாம விஷயம் சொல்லணும். தம்பி எனக்கு இப்படி யோசிக்கிறேன், நீ யாரு, என்ன கேட்டகரியில் இருக்கன்னு முடிவு பண்ணிக்க. முதல் தரமான மனிதர்கள் கருத்துக்களை பற்றி பேசுவார்கள். சாதாரணமான மனிதர்கள் நிகழ்ச்சிகளை பற்றி பேசுவார்கள். மட்டமான மனிதர்கள் மட்டுமே தனிநபர்களை பற்றி விமர்சனம் செய்வார்கள். ராஜா நீ யாருன்னு பார்த்துக்க. குத்தணும், அவனுக்கு குத்துறங்கிறது தெரியவே கூடாது. மஞ்சப்பையில் போட்டுக்கிட்டு அடிக்கணும். எதால அடிக்கிறதுங்கிறத தெரியக்கூடாது. மஞ்சப்பையில் போட்டுக்கிட்டு அவனை அடிக்கணும். ரொம்ப நாசுக்காக செயல்படும். நீ முதல் தரமானவனா, சாதாரணமானவனா, மட்டமான மனிதனா, உன்னை நீயே வடிவமைத்துக்கொள். சார் என்னை சுற்றி எல்லாரும் இந்த மாதிரி தான் சார் இருக்காங்க, எல்லாரும் இப்படி தான் சார் யோசிக்கிறாங்க, இந்த மாதிரி தான் சார் செயல்படுகிறார்கள், இவங்களெல்லாம் நான் எப்படி சார் அடையாளம் கண்டுகொள்வது?
யாரெல்லாம் நீ முதல்ல யாருகிட்ட இருந்து நீ விலகி இருக்க வேண்டும்? கர்வத்தை வீரம் என்று நினைப்பவனிடமிருந்து நீ தள்ளி விலகியிரு. கர்வத்தை வீரம் என்று வெளிப்படுத்தவனிடமிருந்து விலகியிரு. மென்மையை கோழைத்தனம் என்று சொல்கிறானே அவனிடமிருந்து விலகியிரு. அரட்டை அடிப்பதை ஞானம் என்று சொல்கிறானே அவனிடமிருந்து விலகியிரு. மௌனத்தை அறியாமை என்று சொல்கிறானே அவனிடமிருந்து விலகியிரு. நீ யாருங்கிறதுக்கு நான் சொல்லிட்டேன். யாருக்கிட்ட நீ செயல்படக்கூடாது, எவனை பக்கத்தில் வச்சுக்க கூடாது. அப்படிங்கிறத நம்ம சொல்றப்ப அவனுக்கு ஒரு கிரிட்டீரியா கிடைக்குது, அவனுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கிடைக்குது. அவன் தன்னை சுற்றியும் தன்னிடம் இருப்பதை வச்சியும் எல்லா விஷயங்களையும் அவன் உள்வாங்கிறான். கொண்டு வந்தாச்சு. இப்போ அவனை எந்த நேரத்திலையும் மிக சந்தோஷமான மனநிலையிலையும் அவனை நம்ம வச்சுக்கணும். நம்மக்கிட்ட வந்தால் சந்தோஷமாக இருக்கலாம்யா, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாம்யா அப்படின்னு அவன் நினைக்க வைக்கணும். நினைக்க வைக்கும் பொழுது அவனுக்கு தேவையான விஷயங்களை நாம் சொல்ல நினைப்பதை சொல்லணும். அப்ப வெள்ளை நிறம் வெள்ளை நிற ரத்தம் கொண்ட விலங்கு என்ன? எது உயிரினம்? என்ன? வெட்டுக்கிளி. ஒரு தலைமுறை என்பது 33 ஆண்டுகள். வீடு யார் வாடகைக்கு விட ஆரம்பிச்சாங்க? ரோமானியர்கள். 5 விட்டமின் இருக்கிற பழம் எதியா? வாழைப்பழம். நான் ஜிகே அவனுக்கு டீச் பண்றேன். ஜென்ரலா இருக்கிற விஷயத்தை அவனுக்கு நான் புரிய வைக்க போறேன். நம்ம சட்டையில் பட்டன் 5 பட்டன் தான் வைக்கிறோம். அதுதான் முறை வச்சு தைச்சிட்டு இருக்கான். இப்போல்லாம் 52 பட்டன் இருக்கு. இந்த 5 பட்டன் வைக்கிற முறையை யார் கொண்டு வந்தா தெரியுமா? சீனாக்காரன் தான். அவன் எதுக்காக தெரியுமா 5 பட்டனை வச்சான்? அன்பு, அறிவு, துணிவு, வாய்மை, உண்மை. இது 5 உனக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவன் அதை வைக்கிறான். அதுதான் எண்ணிக்கையில் 5ஆக வைக்கப்படுகிறது. இது அவனுக்கு சொல்றேன். ஜென்ரலா புத்தகம் தாண்டி புரிந்து கொள் மாணவனே அப்படின்னு நான் அவனுக்கிட்ட சொல்றேன். அடுத்தது ஆங்கில இலக்கணமா இருக்கட்டும், தமிழ் இலக்கணமா இருக்கட்டும், அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா புரியணும். நிறைய வித்தியாசமா நீ யோசிச்சு புத்தகத்தில் இருக்கிறதெல்லாம் 1008 உதாரணம் சொன்னா கூட அவனால ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுக்கு தொடர் சினிமா பாட்டு தான் எடுத்துங்க. ஓடி ஓடி உழைக்கணும், அடுக்கு தொடர். ஓடி ஓடி. இரட்டை கிளவி ஜல் ஜல் என்னும் சலங்கை ஒளி. தம்பி ஜல் ஜல் இரட்டை கிளவி. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி. இடப்பெயர். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதில் தான் சுகம் சுகம். தம்பி ஆடலுடன் பாடலை கேட்டு. தொழிற்பெயர். வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை. வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை. இறந்த கால பெயரச்சம். ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ, எதிர்கால பெயரச்சம். அழகிய தமிழ் மகள் இவள், இரு விழிகளில் எழுதிய மடல், குறிப்பு பெயரச்சம். வாசம் இல்லா மலருது, வசந்தத்தை தேடுது, ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். பாடல்களுடன் எடுத்து சொல்லுங்கள். திரைப்பட பாடல்களை எடுங்கள். ஆடுகளம் வினைத்தொகை. பல்லாண்டு வாழ்க, வியங்கோல் வினைமுற்று. வைதேகி காத்திருந்தால் எழுவாய் வேற்றுமை. எனக்கு 20 உனக்கு 18 செய்தி வாக்கியம். வேட்டையாடு விளையாடு கட்டளை வாக்கியம். மயக்கம் என்ன? வினா வாக்கியம். அழகாய் இருக்கிறாய் பயமாய் இருக்கிறது
உணர்ச்சி வாக்கியம். நீ புது புது நோட்ஸில் இருக்கிறது கோனாறு, தேன் தமிழ் இவனெல்லாம் எடுத்து நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான நெருக்கமே வருவதற்கான வாய்ப்புகளே கிடையாது. எந்த சூழல்லையும் எதையுமே நீங்கள் அவனுக்கு புகுத்தி விட முடியாது. மிக எளிமையா யதார்த்தமா இருக்கின்ற விஷயத்தை அவன் நெஞ்சம் ஏற்கின்ற வகையில், நெகிழ்ந்து போகின்ற வகையில் நம்மளால் கூற முடியும். அதற்கு நாம் முதலில் நாம் தயாராக இருக்க வேண்டும். அன்பெனும் குடைக்குள் இவர்களை கொண்டு வந்தே ஆக வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். இதையெல்லாம் நான் செய்திருக்கிறேன். முக்கியமாக நாம் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆசிரியர் என்ற வகையில் அறுவடை வரைதான் வேலிக்கு மரியாதை. நீங்கள் இதை எந்த விதத்தில் எடுத்துக்கொள்கிறீர்களோ எடுத்துக்கொள்ளுங்கள். அறுவடை வரைதான் வேலிக்கு மரியாதை. அவர்கள் மாணவர்கள், நாம் வேலி விதைத்திருக்கிறோம், அறுவடைக்கு தயாராவார்கள். வேலி அதற்கு பிறகு மரியாதை இருக்காது. ஆனால் வேலி இருந்ததுனால தான் நம்ம அறுவடை செய்யப்பட்டோம் அப்படிங்கிற உணர்வை நம்ம ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா எந்த விதமான சுணக்கமுமே ஏற்பட வாய்ப்பே இல்லை. இது நான் செய்தது. இப்பொழுது என் தகவல் தொடர்பு எல்லைக்குள்ளேயே அல்லது வெளியிலேயே என் அன்பனும் குடைக்குள் இருக்கின்ற என் மாணவ செல்வங்களைத்தான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுகிறேன். 2000 ஆண்டில் நான் தொடங்கினேன் எனது ஆசிரிய பணியை. இன்று அவர்கள் அனைவரும் என்னோடு தொடர்பில் இருக்கிறார்கள், என் அன்பனும் குடைக்குள் இருக்கிறார்கள். அந்த வகையில் உத்தரமேரூர் அங்குதான் தொடக்கமாகிறது. பிரியா என் மாணவி பயோடெக்னாலஜி முடித்து பணியில் இருக்கிறார். கலைவாணி கணித ஆராய்ச்சியாளராக வேலூரில் இருக்கிறார். குமரகுருபாலர் டாக்ஸ் ஆபீசராக இருக்கிறார். ஹரி கிராம நிர்வாக அலுவலராக இருக்கிறார். உத்தரமேரூரிலிருந்து பணி உயர்வு பெற்று நாமக்கல் மாவட்டம் வருகிறேன். இங்குதான் நான் என்னையே அடையாளம் கண்டு கொண்டேன். அதற்கு பேருதவியாக இருந்த எனது மாணவ செல்வங்கள் வனிதா MA BEd ஆங்கில இலக்கியம் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். ரூபினி BA BEd ஆங்கில ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். நான் தொட நினைத்த உச்சத்தை எனது மாணவி தொட்டிருக்கிறார். என் மதிப்பிற்குரிய மாணவி VP நித்யா MA MPhil பேராசிரியை, கல்லூரி பேராசிரியை ஆக பணிபுரிந்து வருகிறார். பேச்சாளர்களை உருவாக்கி இருக்கிறேன். சுபமணி மாலா அறிமுகம் செய்ய வேண்டிய அவசியமில்லாத பேச்சாளர். இந்துஜா விவேகானந்தா கல்லூரியில் ஏராளமான ஷீல்டுகளை கல்லூரிக்காக வாங்கி குவிக்கும் என் பாசத்திற்குரிய மாணவி. இளைய தலைமுறை கௌசிகா முத்துக்காப்பட்டி பள்ளி மாணவி. இப்படி என் பாதிப்புகளால் 8 ஆண்டுகள் பணிபுரிந்திருக்கிறேன். 500 மாணவிகள் ஆண்டுக்கு வெளியேற்றியிருக்கிறேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது 4000 மாணவிகளை வெளியேற்றியிருக்கிறேன் என்றால் 400 மாணவர்கள் என் சொல் கேட்டு என்னை உணர்ந்து உள்வாங்கி கொண்ட பின் ஆங்கில இலக்கியம் முதுகலை இளங்கலை பட்டய படிப்பு BEd முடித்து ஆசிரியர் பணியே செய்ய வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். சட்டம் படிக்கிறார் ஒரு மாணவர், முத்துக்காப்பட்டி மாணவர். திருச்செங்கோடு மாணவி சட்டம் பயில்கிறார். சட்டம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதற்காகவே படிக்கிறேன் என்று என்னிடம் கூறினார்கள். ஆசிரியர் தினத்தன்று ஆண்டாண்டு காலமாக எனக்கு வந்து கொண்டே இருக்கிறது ஒரு செய்தி மட்டும்.
நீங்களே எங்களுடைய வழிகாட்டி. எல்லா விஷயங்களுக்கும் எனக்கு வாழ்த்துக்கள் அனுப்புகிறார்களோ இல்லையோ, ஆசிரியர் தினத்தன்று அனுப்புகின்ற மாணவி சிவபாக்கியம், வைஷ்ணவி, கவிபாரதி இவர்களெல்லாம் என் அன்பனும் குடைக்குள் இருக்கின்றவர்கள். இவர்களை நான் சுட்டிக்காட்டித்தானே ஆக வேண்டும். அதே போல குமாரபாளையம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சட்டம் படிக்க ஒரு மாணவன் முன் வந்திருக்கிறான், நந்தகுமார். மிக சுகமாக சாவகாசமாக நான் பணிபுரிகின்ற பள்ளி. மாணவர்கள் பள்ளி என்றாலே மிகுந்த பயத்தோடு இருக்கின்ற சூழல் மாறி தோழமை உணர்வோடு தோளில் கை போட்டு கொண்டு பழகுகின்ற மாணவர்கள் என்று இல்லாமல், தோள்களில் கை போடுவது நமக்கு சரியில்லாத விஷயம் அப்படி என்று உணர வைத்து உள்வாங்கிக் கொண்டு சிநேகமாக இருக்கின்ற மாணவர்களை பெற்ற பள்ளி குமாரபாளையம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி. இறுதியாக இப்படி சொல்லி முடிக்கிறேன். சொற்களை கூட்டினால் பேச்சு, சுரங்களை கூட்டினால் இசை, வண்ணங்களை கூட்டினால் ஓவியம். கூட்டலில்தான் கலை பிறக்கும். ஆனால் சிற்பம் ஒன்றுதான் கழித்தலில் கண்டுபிடிக்கப்படுகிறது. சிற்பம் ஒன்றுதான் கழித்தலில் தேவையில்லாதவதை செதுக்கும் பொழுது செதுக்கி தூர எரிந்த பிறகு சிற்பமாக்கப்படுகிறது. மனதில் பதிந்து கிடக்கும் மாயைகளை அன்றாடம் கழித்தால் மனிதனையே கடவுளாக்கி விடலாம். மாணவர்களையா சிறப்பான சிற்பமாக்க ஆக்க முடியாது. அவர்களிடம் இருக்கும் கெட்டவைகளை தட்டி தட்டி எடுத்து விட்டாலே போதும், அவர்கள் அழகிய சிற்பமாக ஆகிவிடுவார்கள். நான் ஆக்கியிருக்கிறேன், நீங்கள் முயற்சித்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஆக தனி மனித விரோதங்கள் இல்லாமல் அன்பே சிவம் என்று கற்றுக்கொள், கற்றுக்கொடு, கற்றதை செயல்படுத்து என்ற உணர்வில் செயல்பட்டால் அன்பனும் குடைக்குள் காலமெல்லாம் ஆசிரியரும் மாணவரும் இணைந்தே இருக்க முடியும், பள்ளியை மேம்படுத்த முடியும். உணர்வுகளை, உள்ளத்து நினைவுகளை ரசித்து பார்க்க, வயதான காலங்களில் ரசித்து பார்க்க, நினைத்து பார்த்து வாழ இவைகளை சாத்தியமாக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். முயற்சித்து பாருங்கள், வெற்றி கிட்டும். அடுத்ததாக நிறைவு பகுதிக்கு வருகிறேன். வாய்ப்பை வாங்கி தந்த எனது சரிநிகர் தோழர் சந்திரசேகர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த உமா மகேஸ்வரன் மேடம் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன். என் ஆசிரியர் பணி தொடங்கியதில் இருந்து இதுவரை எல்லாமுமாக எனக்கு இருந்து வந்து என்னை வழிநடத்தி செல்கின்ற தலைமை ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னோடு பணிபுரிந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த இடத்தில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். கடைசியாக
உங்கள் கண்களையும் செவிகளையும் சிறைப்படுத்த 1 மணி நேர அவகாசம் கொடுத்த முகநூல் நண்பர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். காலமும் சூழ்நிலையும் கட்டளையிட்டால் அன்பனும் குடைக்குள் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்தே இருப்போம் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.